வெல்கம் பேக் டு சேனல். ரீசெண்டாக ஓடிடியில் வந்த 5 கண்டென்ட்ஸ் நமக்கு தமிழ் அவைலபிளாகவே இருக்குது. அது எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. இல்லை ஃபஸ்ட்டு சொல்ல போகிற 3 கண்டென்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் 2 கண்டென்ட்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்லோ பேஸ்டாக கொண்டு போவாங்க. ஸ்லோ பேஸ்டு மூவிஸ்லாம் பிடிக்குன்னா நீங்கள் அந்த லாஸ்ட் 2 மூவிஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் த வீடியோ. நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் ரீசெண்டாக வெளியே இருந்திருக்கிற ஒரு மலையாளம் ஹாரத்தில் ட்ராமா மூவி தான் சுமதி வளவு. இந்த படத்தோட தமிழ் வெர்ஷன் தான் இப்போ நமக்கு ZEE5 ஆட் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்குமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு கிராம பகுதியில் ஒரு ஏர்பின் பெண்ட் ஒன்று இருக்குது. நைட்டு 7 மணிக்கு மேலே அதில் கிராஸ் பண்ணுற எல்லாருமே ஒரு சம்பவத்தை சந்திக்கிறாங்க. இப்படி இருக்க அந்த கிராம மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஹேர்பின் பெண்டை நைட் 7 மணிக்கு மேலே கடக்கிறதுக்கே ரொம்ப யோசிக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ ஹேர்பின் பெண்டை கடந்து போகிற சுச்சுவேஷன் ஏற்படுது. எதனால் அந்த சுச்சுவேஷன் வந்துச்சு, அந்த சுச்சுவேஷனை நம்ம ஹீரோ எப்படி ஹேண்டில் பண்ணார். ஏற்கனவே நம்ம ஹீரோ ஒரு பயந்தவங்களே தான் காட்டுவாங்க. அவர் எப்படி தைரியமாக அந்த ஹேர்பின் பெண்டை கடந்து வந்தாரா இல்லையா, அது வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுன்றதான் இந்த படத்தோட கதையே. ஓவராலாக இந்த படம் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. உண்மையாகவே சுமதி வளவுன்னு ஒரு பகுதி கேரளாவில் இருக்குது, அதை மையமாக வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது அதுக்கு. ஸோ உண்மையாகவே அதில் நடந்த விஷயங்கள் எல்லாமே தான் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேஸாக பார்த்தீங்கன்னா எங்கேஜிங்காக கொண்டு போயிருக்காங்க. ஸ்டார்டிங் மட்டும் உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் கதைக்குள்ளே போயிட்டாங்கன்னா உங்களை நல்லா கிரிப்பிங்காகவே கொண்டு போயிடுவாங்க. ஸ்க்ரீன் பிளே ஃபுல்லாக செம்ம இன்ட்ரெஸ்டிங் எங்கேஜிங் அப்படின்ற மாதிரி நல்லாவே கொண்டு போயிடுவாங்க. ஸோ ஃபீலும் நல்லா இருந்துச்சு. அண்ட் ஒரு சில இடத்துல காமெடி எலமெண்ட்ஸும் நல்லா ஒர்க் ஆச்சு. ஓவராலாக இந்த படம் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங்கோட இந்த படம் ZEE5 அவைலபிளாக இருக்குது. மாளவிகா மனோஜ், அர்ஜுன் அசோகன்லாம் இந்த படத்தில் லீடாக நடிச்சிருப்பாங்க. மாளிகா மனோஜோட ஆக்டிங்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டாகவே இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு SRSனா 5க்கு 3.5 கொடுக்கலாம். நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸில் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் ட்ராமா மூவி தான் ஹிருதயபூர்வம். இந்த படத்தோட தமிழ் வெர்ஷனை நமக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் ஆட் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்குமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாளவிகா அம்மாவோட அப்பாவோட ஹார்ட்டை தான் எடுத்து நம்ம மோகன்லாலுக்கு பொறுத்துறாங்க. அதனாலேயே என்னவோ மாளவிகா மோகனுடைய என்கேஜ்மெண்ட்டுக்கு மோகன்லாலை இன்வைட் பண்ணுறாங்க. இப்போ அங்கே போகிற நம்ம மோகன்லாலுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள் அண்ட் அவங்க அந்த இடத்துக்கு போனதுக்கு பிறகு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உணர்ந்தாங்க அண்ட் எவ்வளோ ஃபீல் கூட நமக்கு காமிச்சாங்கன்றது தான் இந்த படத்தோட கதையே. ஓவராலாக இந்த படம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ப்ளசண்ட்டான ஒரு படங்க. நீங்கள் இந்த படம் பார்க்குறப்பே ஒரு நல்ல செம்ம ஃபீல் குட் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் ஸ்லோ பேஸ்டாக தான் இந்த படத்தோட ஸ்டோரி ட்ராவல் பண்ணி கொண்டு போவாங்க. அது கொஞ்சம் சில பேருக்கு நெகட்டிவாக இருக்கலாம். பட் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா இந்த படத்தை நீங்கள் ஃபுல்லாகவே உட்காந்து ஃபீல் கூடவே பார்த்து முடிச்சிட்ட பிறகு வா சூப்பர் படம் அப்படின்ற மாதிரி லெவலுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த படத்துக்கு SRS ரேட்டிங்ஸ் 5க்கு 3 கொடுக்கலாம். தமிழ் டப்பிங்கோட ஜியோ ஹாட்ஸ்டார் அவைலபிளாக இருக்குது. நம்ம மோகன்லாலும் அண்ட் மாளவிகா மோகன் தான் லீடுலாக ப்ளே பண்ணியிருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ஜாப்பனீஸ் ஆக்ஷன் த்ரில்லர் சீரீஸ் தான் அலைஸ் இன் பார்டர்லேண்ட் சீசன் 3. இந்த சீரிஸோட தமிழ் டப்போட வெர்ஷனை நமக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்கில் சீரிஸ் பார்க்குறதுக்கு சூப்பராகவே தரமாகவே இருக்குது. சீரிஸை நல்லா இன்ட்ரெஸ்டிங் எங்கேஜிங்காகவே கொண்டு போயிருக்காங்க. இந்த சீரிஸோட கதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா சீசன் 1 சீசன் 2ல் அரிசி மற்றும் உசாகி இவங்க 2 பேரும் கடைசியில் ரியல் வேர்ல்டுக்குள்ளே வந்துடுவாங்க. வந்துட்டு அவங்க பார்ட்னர் நார்மலான லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் திடீர்னு உசாக்கி காணாமல் போயிடுறா. இப்போ உசாக்கி காணாமல் போனதுனால இப்போ அரிசு இப்போ மறுபடியும் உசாக்கி தேடி அந்த கேம்குள்ளேயே மறுபடியும் போகிறா. அங்கே கேம்குள்ளே போன பிறகு இந்த வாட்டி ஏகச்சக்கமான ரியாலிட்டி கேம்ஸ், நிறைய ஒரு டேஞ்சரஸான கேம்ஸ்லாம் வருது. ஸோ அதெல்லாம் அவங்க எப்படி தாண்டுறாங்க. இதில் நடுவில் அந்த ஜோக்கர் கார்டில் வேறு வரும். அந்த ஜோக்கர் கார்டில் ஸோ இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸான சம்பவங்கள் நடந்துச்சு. ஸோ கடைசியில் என்னாச்சு அப்படின்றது தான் இந்த சீரிஸோட கதையே. இந்த சீசன் தெரியுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் அண்ட் எமோஷனல் கனெக்ட்டுமே இந்த சீரீஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹாரிஸ் அண்ட் உசாகியோட ஸ்டோரி எல்லாமே அந்த ஜோக்கர் மிஸ்ட்ரி அண்ட் ஹைலைட்டாக இருக்கும். அண்ட் கிளைமேக்ஸில் ரிவீல் ஆகிற ஹாரிஸ் vs ஜோக்கர் கார்டு, ஸோ அந்த மிஸ்ட்ரிஸான சம்பவங்கள் அந்த ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே ஷாக்காக ஃபீல் பண்ண வைக்கும். அண்ட் இந்த புதுசாக இந்த சீசனில் மொத்தமாக 6 எபிசோட்ஸ் இருக்குது. இந்த 6 எபிசோட்ஸுமே தமிழ் டப்பிங்கில் இருக்குது. சீசன் 4க்கு லீடிங் வேறு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த சீரிஸ் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். ஸ்குவிட் கேம் டைப்ஸில் சீரிஸில் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் இந்த சீரிஸை ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி சீசன் 1 சீசன் 2 நமக்கு தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு. அதுவுமே பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சீசன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் 4th பிளேஸில் இருக்கிற ஒரு தெலுங்கு கமர்ஷியல் ட்ராமா மூவி தான் சுந்தரகாண்டா. இந்த படத்தோட தமிழ் டப் வெர்ஷனை தான் நமக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் ஆட் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்குமே நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்ஸ்மே டப்பிங் நல்லா இருக்கு. இந்த படத்தோட சிம்பிளான கதை என்னன்னா, நம்ம ஹீரோக்கு ஒரு 5 குவாலிட்டிஸில் பொண்ணு தேடுறாங்க. ஆனால் எந்த பொண்ணுமே செட் ஆகலை. அந்த 5 குவாலிட்டிஸில் யார் ஃபிட் ஆகிறா கடைசியில். ஆனால் 5 குவாலிட்டிஸ்க்கு வரதுக்கான காரணம் என்ன, ஸ்கூல் லவ் ஸ்டோரி அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை உண்டாச்சு, கடைசியில் ஹீரோ நினைச்ச மாதிரியான லைஃப் பார்ட்னர் கிடைச்சாங்களா இல்லையான்றதான் இந்த படத்தோட கதையே. ஓவராலாக இந்த படம் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு மொக்கையா இல்லை. பட் ஆனால் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் லைட்டாக ஸ்லோ பேஸ்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. அண்ட் ஸ்க்ரீன் பிளேலையுமே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கிரிஞ்சாகவும் இருந்துச்சு, நிறைய இடத்துல நல்லாவும்
ஃபன்னாகவும் போச்சு, எமோஷனலாகவும் இருந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு ஒரு நல்ல படம் தான். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். டைம் பாஸ்க்கு பார்க்க வேண்டிய ஒரு படமாக இந்த சுந்தரகண்டா மூவியை நீங்கள் எடுத்துக்கலாம். ஜியோ ஹாட்ஸ்டார் தமிழ் டப்பிங்கோட இருக்கிறனால செக் பண்ணி பாருங்கள். நான் ரோஹித் மூவிஸ்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். நம்ம ஸ்ரீதேவி விஜயகுமார் இந்த படத்தில் லீலாவே நடிச்சிருக்காங்க, ஃபீமேலாகவே. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு எஸ்ஆர்எஸ் சீன்ஸ்லாம் 5க்கு 3 கொடுக்கலாம். நம்ம லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல இருக்கிற ஒரு தெலுங்கு ஆக்ஷன் கிரைம் டிராமா மூவி தான் காட்டி. இந்த படத்தை நம்ம அனுஷ்கா ஷெட்டி மற்றும் விக்ரம் பிரபு தான் லீட்லா ப்ளே பண்ணிருப்பாங்க. இந்த படத்தை தமிழ் வெர்ஷனை இப்போ நமக்கு பிரைம் வீடியோல ஆட் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட சிம்பிளான கதை என்னன்னா, காட்டி அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருக்காங்க. அந்த மக்களோட வாழ்வாதாரமே வந்து கஞ்சா அடிச்சு ஸோ அது விற்கிறது தான். ஸோ அதை வந்து அந்த முதலாளிங்க கிட்ட எதுவுமே கொடுக்கறது தான் அவங்களோட டாஸ்கே. பட் ஆனால் ஒரு கட்டத்தில் இதெல்லாம் எதிர்க்கிற மாதிரியான ஒரு சம்பவம் விக்ரம் பிரபு ஒன்று பண்ணுவாரு. ஸோ அவர் ஒரு வித்தியாசமான ஒரு போதை மருந்தை கண்டுபிடிப்பாரு. ஸோ அதனால இல்லைங்கிறது நிறைய பிரச்சனைகள் வரும். அதை எதுக்குற நம்ம அனுஷ்கா ஷெட்டிக்கு என்ன ஆச்சு, ஸோ கடைசியில் விக்ரம் பிரபுக்கும் என்ன ஆச்சு அப்படின்றதான் இந்த காட்டி படத்தோட மிச்ச கதையே. ஓவராலாக இந்த படம் வந்து ஒரு கிரைம் ட்ராமா மூவி தான். இந்த காட்டி மக்களுடைய காமிச்ச விதங்கள் வந்து நல்லா இருந்தது. ஸோ அவங்களோட வாழ்வாதாரம் என்ன நம்பி இருக்கின்றத காமிச்ச முறையும் நல்லா இருந்தது. ஸோ ஓரளவுக்கு வந்து நல்லாவே டீசெண்டாகவே என்கேஜ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. ஒரு சில இடத்துல கொஞ்சம் மொக்கையாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கு. ஸ்லோ பேஸ்டாக தான் இந்த படத்தை ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா ஸ்டோரி கனெக்ஷன்லாம் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. செகண்ட் ஹாஃப் தான் பார்த்தீங்கன்னா நல்லா விறுவிறுப்பாக கொண்டு போவாங்க. ஸோ ஓவராலாக இந்த படம் ஒரு டீசென்ட் வாட்சபிள் மூவி. காட்டி மூவி தமிழ் வெர்ஷன் இப்போ உங்களுக்கு பிரைமில் அவைலபிளாக இருக்குது. வேண்டவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு 5க்கு 2.5 கொடுக்கலாம்.